ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் வடவெளியில் லொக்கேட் ஆகிருக்கிற 3 BHA இண்டிவிஜுவல் ஹவுஸ் பற்றின வீடியோ தான் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியாங்க 11:20 சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் காண்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. இல்லை வடவெளி லொக்கேஷனில் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். போர்ட்டிகோ பார்த்தீங்க, இப்போ பார்த்தீங்கன்னா லிவிங் ரூம் ஹால் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபால் சீலிங் ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க 16x16 சைஸில். இது பார்த்தீங்கன்னா டியூப்ளெக்ஸ் ஹவுஸ்ங்க, வீட்டுக்குள்ளேயே நமக்கு ஸ்டெப்ஸ் வர மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. டிவி யூனிட் இருக்குது, ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. ஹால்லேயே தான் பார்த்தீங்கன்னா நமக்கு பூஜா யூனிட் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. செப்பரேட்டாக தனியாக ஒரு ரூம் மாதிரி இல்லாமல் நமக்கு டிவி யூனிட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பூஜா யூனிட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நீட்டாக அழகாக கசகசன்னு ஒர்க் பண்ணாமல் ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணியிருக்கறனால பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. வென்டிலேஷனுக்காக 2 பெரிய விண்டோஸ், ஃப்ரெஞ்ச் விண்டோஸும் இருக்குது, நார்மல் விண்டோஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பார்க்குறதுக்கு நல்லாவே வெளிச்சமாகவே இருக்குது, நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹால். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிச்சன் பார்த்தீங்கன்னா 8x16 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசு கிடையாது, ரொம்ப குட்டி கிடையாதுங்க, மீடியம் சைஸில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கிச்சன் கம் டைனிங் மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சின்ன டைனிங் டேபிள் போட்டுக்கிறதுக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் இருக்குது. இங்கே ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாடுலர் கிச்சன் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நிறைய பிரம்மாண்டமாக ஒர்க் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் ரொம்ப நீட் அண்ட் சட்டில் ஒர்க் எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டைனிங் ஏரியாலே சின்ன ஒரு வாஷ் பேஷன் மாதிரி பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் 10x16 சைஸில் வித் அட்டாச் பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வார்ட்ரோப் இருக்குது, லாஃப்ட் கவர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்காங்க. ஸ்டடி டேபிள் ஆர் நமக்கு அந்த அயனிங் டேபிள் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது டியூப்ளெக்ஸ் ஹவுஸ் அப்படின்றனால கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பெட்ரூம், அதுக்கப்புறம் கிச்சன் கம் டைனிங் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு லிவிங் ரூம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வித் அட்டாச் பாத்ரூம், இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வித் அட்டாச் பாத்ரூமோட கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெப்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஸ்பேஸை கவர் பண்ணி இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஒரு யூபிஎஸ் அந்த மாதிரி எல்லாமே வச்சுக்கிறதுக்கான அந்த ஒரு ஸ்பேஸாகவும் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே போகலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஏறும்போதே பார்த்தீங்கன்னா நல்லாவே வெளிச்சமாக இருக்குது. நான் எக்ஸ்ட்ரா லைட்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு அந்த நேச்சுரல் லைட்டில் காட்டுறேன் அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு மினி ஹால் மாதிரி ஒரு பாத்வே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு சின்ன ஒரு ஏரியா, அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப இடுக்கு மாதிரி இல்லாமல் நல்லாவே பார்த்தீங்கன்னா இடம் பெருசாகவே வசதியாக தான் கொடுத்துருக்காங்க. மேலே 2 பெட்ரூம் இருக்குது. 2 பெட்ரூமே பார்த்தீங்கன்னா நமக்கு 10x16 சைஸில் கொடுத்துருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா நமக்கு வித் பால்கனியோட, ரோட் வியூ பால்கனியோட கொடுத்துருப்பாங்க. இதுவும் அட்டாச் பாத்ரூம். இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வித் அட்டாச் பாத்ரூம். மொத்தம் 3 பெட்ரூம்ங்க. 3 பெட்ரூமே பார்த்தீங்கன்னா நமக்கு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு பெட்ரூமில் மேலே இருக்கிற ஒரு பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரோட் வியூ பார்க்குற மாதிரி ஒரு பால்கனி இருக்குது. ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு ரெஸ்ட் ரூமே நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ரோட் வியூ பால்கனி பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரூமில் இப்படி தான் இருக்கும். ஸோ நம்ம என்ட்ரன்ஸ் வீட்டுக்குள்ளே வருவோம் இல்லையா, அந்த வியூ பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. அதுவும் பார்த்தீங்கன்னா சின்னது கிடையாது, நல்லாவே கொஞ்சம் பெருசாகவே தான் இருக்குது. ஒரு சின்ன ஒரு திவான் போட்டுக்கிற அளவுக்கே பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாக தான் இருக்குது. ஸோ இதே சைஸில் தான் பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூம் அதுக்கு ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு 10x16 சைஸில் தான் வித் அட்டாச் பாத்ரூம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், ஒரு வார்ட்ரோப் டிசைன்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த கலர் காம்பினேஷன்ஸ் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி காட்டியிருக்காங்க. ஒரே மாதிரி இல்லாமல் அந்த வால் டைல்ஸ் ஆகட்டும், அந்த பாத்ரூம் டைல்ஸ் ஆகட்டும் எல்லாமே வித்தியாசப்படுத்தி காட்டியிருக்காங்க. அப்படியே வெளியில் வந்தோம் அப்படின்னா ஒரு பால்கனிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 11:20 நல்லாவே வெளிச்சம் இருக்குது. ஒரு சின்ன ஃபங்க்ஷனே நடத்தலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல வெளிச்சம் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஆப்போசிட் சைடில் வந்தோம் அப்படின்னா டெரஸ். இவ்வளோதாங்க வீடு. இந்த வீட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபர்தராக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.